அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஆரோக்கியம் கேள்விக்குறியாக இருக்கிற நேரத்தில் இன்றைய காலகட்டத்திலையுமே ஒரு தீவில் வாழக்கூடிய மக்கள் சராசரியாக அதாவது 100-110 வயசு வரைய வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமானது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்வியல் முறை தான். அதாவது அவங்களோட ஆண்களுடைய சராசரி வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா 85, பெண்களுடைய சராசரி வயது 90. அதாவது உலகிலே பணக்கார நாடான அமெரிக்காவாலேயே மருத்துவத்தில் நான் தான் சிறந்த நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவாலேயே முடியாத ஒரு சின்ன ஒரு தீவில் கூடிய மக்கள் வாழ்கிறாங்க. அதாவது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த ஒரு இதிலேருந்து என்ன நம்ம கற்றுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சமுதாயம் தன்னுடைய பாரம்பரியத்தை விட்டு விலகி செல்லுதோ அந்த சமுதாயம் அழிவை நோக்கி போகுது. அதாவது உலகிலே மூத்த குடி நம்ம சொல்கிறோம். நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்தாங்க. சராசரி அவங்களும் நிறைய 90, 100, 110 வயசு வரையெல்லாம் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் நம்ம அந்த பாரம்பரியத்தை விட்டு விலகிட்டோம். அவங்க இன்னும் அந்த பாரம்பரியத்தை விட்டு விலகாமல் அவங்களோட உணவு முறை, அதாவது எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு தேவையான உணவை தானே தான் உற்பத்தி பண்ணிக்குவாங்களாம். காலையில் எந்திரிச்சதும் தோட்டத்துக்கு போயிடுவாங்களாம். தோட்டத்துக்கு போய் உற்பத்தி பண்ணுவாங்களாம். அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்றதுனால எந்த ஒரு நஞ்சுக்கள், ரசாயன உரங்களும் இல்லாமல், பூச்சி மருந்துகள் இல்லாமல் தானே உற்பத்தி பண்ணி சாப்பிட்றாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உணவில் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிண்ணங்கள் வச்சுருப்பாங்களாம். அந்த 5 கிண்ணங்களில் பார்த்தீங்கன்னா கீரைகள், பழம், காய்கறிகள் முதல்ல இதை தான் உணவாக சாப்பிடுவாங்களாம். அதை சாப்பிட்டு முடித்த பின்னாடி தான் கொஞ்சமாக தான் சோறு மாதிரியான உணவை எடுத்துக்குவாங்களாம். அதுலேயுமே பார்த்திங்கன்னா 75% தான் உணவாக உட்கொள்வாங்களாம் வயிற்றில். மீதி 25-3/4% தான் சாப்பிடுவாங்களாம். கால்வாசி சாப்பிட மாட்டாங்களாம். இதுதான் அவங்களுடைய உணவு முறை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரவு ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே தூங்கிடுவாங்களாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உணவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனசுக்குமே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். அதாவது நம்ம பக்கம் எப்படி யோகாவோ அது மாதிரி அவங்களுடைய பாரம்பரியமான ஒரு கலை இருக்கான். அதை தினசரி பண்ணுவாங்களாம். இதுதான் அவங்களுடைய இன்றைய காலகட்டத்தில் 2025 வரை நீங்கள் பார்த்திங்கனாலும் அங்கேயுமே பார்த்திங்கன்னா பிபி இல்லை, சுகர் இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லாமல் ஒரு 80-90 வயசு வரை எந்த ஒரு மருந்து மாத்திரம் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தான். அதாவது ரசாயன உரங்கள் இல்லாமல் அந்த மண்ணை பாதுகாத்து அந்த மண்ணை ஆரோக்கியமாக வச்சு அந்த உணவுகளை உட்கொள்கிறது தான் முழுக்க காரணமாக இருக்குது.